யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இது நிறைய பேர் என்ன எப்படி புரிச்சுப்பாங்க, இத திருடன் யாரு? பிசாசு. பிசாசு திருடுவதற்கு, கொள்வதற்கும், அழிக்கிறதற்கு தான் வருகிறான். உண்மைதான். பிசாசானவன் இவைகளெல்லாம் செய்கிறான், செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதற்கு பைபிள்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல திருடன் என்று யாரை இந்த எழுத்தாளர் யோவான் சொல்லுகிறார் என்பதை நாம் தவற விட்டுவிட்டோம் என்றால் நமக்கு தான் நஷ்டம். நிறைய நேரம் உண்மையான ஆள் யாருன்றத நம்ம கண்டுபிடிக்காம போயிட்டோம். நிறைய நேரம் இது பிசாசுன்னு நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுட்டோம். ஆனா உண்மையிலேயே இங்க சொல்லப்படுகிற திருடன் என்பவன் வேறு ஒருவன், பிசாசு கிடையாது. யாரு அப்படின்னா, இங்க யாரு சொல்றாங்க? பேட் ரிலீஜியஸ் லீடர்ஸ், கெட்ட சபை தலைவர்கள். அவர்களை தான் ஆண்டவர் இயேசுவானவர் இந்த இடத்துல சொல்கிறார். இயேசுவானவர் இப்படி சொல்லும் பொழுது திருடர்கள், மெய்ப்பர்கள் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே எரேமியா, நீங்க நோட் பண்ணிக்கோங்க, எரேமியா 23வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலை ஆளுகிற அதிகாரிகள் இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் ரொம்ப கோபமா இந்த இடத்துல திட்டுவார். நீங்கள் எல்லாம் கெட்ட ஊழியர்கள், கெட்ட மெய்ப்பர்கள், நீங்க உங்களுடைய வயிற்றையே நிரப்பிக் கொள்ளுகிற மெய்ப்பர்கள், நீங்கள் ஆடுகளை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் கெட்ட மெய்ப்பர்களாக இருக்கிறீர்கள் என்று எரேமியா 23வது அதிகாரத்திலே தேவன் அங்கு புலம்புகிறார். அதுவும் இல்லாமல் எசேக்கியேல் 34லும் ஆண்டவர் இப்படியாய் ஒரு புலம்பலை அந்த இடத்துல அவர் வைக்கிறார். இந்த ஜனங்கள், இஸ்ரவேலை ஆளுகிற அதிகாரிகள் என் ஜனங்களை ஒழுங்காய் நடத்தவில்லை, அவர்களை துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள், அந்த வல்லமைகளை துஷ்பிரயோகம் பண்ணி அவர்கள் நம்முடைய ஜனங்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். இந்த எசேக்கியேல் 34ல பார்த்தீங்க அப்படின்னா, நானே என்னுடைய ஆடுகளுக்கு மெய்ப்பனாய் வருவேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாயும் சொல்லுகிறார். நானே என்னுடைய ஜனங்களுக்கு மெய்ப்பனாய் வந்து அவர்களை வழிநடத்துவேன் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வசனங்களும் உண்டு. ஆண்டவர் இயேசு இதையெல்லாம் அறிந்தவராய் இப்பொழுதுதான் யோவான் 10 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நானே நல்ல மெய்ப்பன், நான் தான் நல்ல மெய்ப்பன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் படித்திருந்தீர்களே, தேவன் சொன்னாரே மெய்ப்பனாய் வருவேன் என்று, அந்த மெய்ப்பன் நான் தான். திருடர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அழிக்கிறதற்கும் கொள்ளுவதற்கும் அவர்கள் அப்படியாய் இருக்கிறார்கள். யாரை குறித்து சொல்றாரு? 9வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா 40-41, இதுக்கு முந்தின அதிகாரம். அதிகாரம் அதுக்கு தான் சொன்னேன் முன்னாடி, அதிகார பிரிவுகள் எல்லாம் நம்ம கொண்டு வந்தது. ஆனா யோவான் எழுதும் பொழுது அதிகார பிரிவுகளோடு எழுதல. ஆகவே 9வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை பாருங்க. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது, நாங்களோ குருடர். இப்ப யார்கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு? பரிசேயர்கள். நாங்கள் குருடர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. அந்த பரிசேயர்களை பார்த்து தான் இங்க ஆண்டவர் பேசுறாரு. மெய்யாகவே மெய்யாகவே நான் பரிசேயர்களாகிய உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, இந்த திருடர்களாகிய நீங்கள் அழிக்கவும் கொல்லவும் என் ஜனங்களை கெடுக்கவும் தான் இருக்கிறீர்கள், ஆனால் நானோ நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப இதுல கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்படல, மேல படிச்சோம், நம்ம முந்தின அதிகாரத்துல இருந்து படிச்சுட்டு வந்தோம். அங்க ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? ஏசப்பா பரிசேயர்கள்ட்ட பேசுறாரு. பரிசேயர்களை பார்த்து நீங்கள் திருடர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி சொல்றது ஒன்றும் புதுசு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்கள்ல ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே இது ஒரு ஆப்பிள் போல ஈஸியா நம்ம புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கவனமா படிக்கணும், அவ்வளவுதான். கொஞ்சம் மேலையும் கீழையும் கவனமாய் படிக்கும் பொழுது யார் இந்த திருடன் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வழி நடத்துகிற மெய்ப்பர்கள் கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய நேரம் நம்ம ஊழியர்களை 100க்கு 100 நம்பிடுறோம். அப்படியே கண்மூடித்தனமான நம்பிக்கை. நம்ம வழி நடத்துகிற ஊழியர்கள் எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும், எப்படி செய்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் பைபிள் கொஞ்சம் கடினமாக தான் ஊழியர்களை குறித்து பேசுகிறது. ஊழியர்கள் கெட்ட மெய்ப்பர்களாய் மாறி போக காலம் உண்டு, மெய்ப்பர்களாய் இருக்க முடியும். எல்லா பாஸ்டர், இப்போ நானுமே பாஸ்டராக தான், என்ன பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில் தான் இருக்கிறேன். ஆகவே நானும் அப்படியே உத்தமமாய் இறுதி வட்டும் இருக்க முடியும்னு கேட்டால் தெரியாது, நானும் விழுந்து போகலாம். அதற்கு தான் சமுதாயம் இருக்கிறது, ஒரு கம்யூனிட்டி லைஃப் இருக்கிறது சரி செய்வதற்காய். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஊழியர்கள் எப்பொழுதுமே கவனமாய் இருக்க வேண்டும். ஆகவே இல்லை என்றால் இப்படி போல திருடர்களைப் போல ஜனங்களை வஞ்சிக்கிறவர்களாகவும், ஜனங்களிடத்திலிருந்து காசுகளை எல்லாம் உரிந்து நான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுகிறதற்கு உங்களை கொள்ளையாட கூடிய அளவிற்கு அதிகாரம் எங்களுக்கு உண்டு.
அதையெல்லாம் செய்யாமல் சாக்ரிஃபிஷியல் லைஃபோட வாழும்படியான ஒரு ஊழியர்கள் தான் தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த வசனங்கள் வந்து ஊழியர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வசனங்கள் இந்த வசனங்கள். ஆகவே நம்ம மேலே கீழே படிக்கும் போதே பாருங்க எவ்வளவு அர்த்தம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது, எவ்வளவு பொருள் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது, தேவன் யாரை இந்த இடத்துல சொல்லுகிறார் என்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம்.